அமெண்ட்மெண்ட் ஆஃப் த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். ஃபண்டமெண்டல் ரைட்டை நம்மளால அமெண்ட் பண்ண முடியுமா? ஜென்ரலா பாத்தீங்க அப்படின்னா ஆர்டிகல் 368 ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன் பொறுத்த வரைக்கும் கான்ஸ்டிடியூஷன்ல ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வரணும் அப்படின்னா கண்டிப்பா நம்மளால கொண்டு வர முடியும். கான்ஸ்டிடியூஷன்ல எந்த பாட்டை வேணாலும் அமெண்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறது ஆர்டிகல் 368ல சொல்லியிருக்கு. பட் கான்ஸ்டிடியூஷன்ல அமெண்ட்மெண்ட் கொண்டு வர முடியும் அப்படிங்கிறதுக்காக எல்லாத்தையும் நம்மளால அமெண்ட் பண்ண முடியுமா? ஃபண்டமெண்டல் ரைட் அப்படின்னு சொல்லி பேரை வச்சிருக்கும் போது அந்த ஃபண்டமெண்டல் அடிப்படை அப்படிங்கிற ஒரு விஷயத்தையே நம்மளால அமெண்ட் பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்தோம்னா அது ஒரு கொஷினாவே இருக்கு. இந்த கொஷின் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு கான்ஸ்டிடியூஷன் எனாக்ட் பண்ண டைம்லயே வந்து கேட்டு இருக்காங்க. இப்போ பார்ட் 3 ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் பாத்தீங்கன்னா ஓவராலா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படின்னா என்னன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நம்ம இந்த கொஸ்டின் என்ன? அமெண்ட்மெண்ட் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரைட். அப்போ இந்த பார்ட் 3 நம்மளால ஃபுல் அண்ட் ஃபுல்லா அமெண்ட் பண்ண முடியுமா, இல்ல எனிதிங் சம் ப்ரொவிஷன்ஸ் மட்டும் அமெண்ட் பண்ண முடியுமா அப்படிங்கறது அந்த கொஸ்டின். ஃபர்ஸ்ட் அமெண்ட்மெண்ட் பண்ண டைம்ல பாத்தீங்க அப்படின்னா 1951ல அப்போ இருக்க சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன பண்றாங்க அப்படின்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸை வயலேட் பண்ற மாதிரி சில ஆக்டை வந்து எனாக்ட் பண்றாங்க. இப்போ என்ன நடக்குதுன்னா இந்த மாதிரி ஃபண்டமெண்டல் ரைட்ஸை வயலேட் பண்ற மாதிரி ஆக்ட் எனாக்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் எல்லாம் அப்போஸ் பண்ணி சுப்ரீம் கோர்ட்ல கேஸ் போடுறாங்க. ஸோ அப்போ இருந்த சுப்ரீம் கோர்ட்ல என்ன பண்றாங்கன்னா சங்கரி பிரசாத் சிங் டியோ வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா 1951. சங்கரி பிரசாத் சிங் டியோ வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா 1951. இதுல என்ன சொல்றாங்கன்னா கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் அப்படிங்கிறது ஆர்டிகல் 13 கிளாஸ் 1 படி பாத்தீங்கன்னா அது ஒரு லா கிடையாது. ஸோ ஃபண்டமெண்டல் ரைட் அப்படிங்கிறத கண்டிப்பா அமெண்ட் பண்ண முடியும். ஸோ அமெண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேஸ் மூலமா டிசைட் பண்றாங்க. நான் மறுபடியும் சொல்றேன், ஃபண்டமெண்டல் ரைட்ல ஏதாவது வயலேட் பண்ற மாதிரி ஒரு சட்டத்தை கிரியேட் பண்றோம் அப்படின்னா அந்த சட்டம் செல்லாது அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டிகல் 13 கிளாஸ் 2ல சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த வகையில ஃபண்டமெண்டல் ரைட்டை வயலேட் பண்ற மாதிரி இல்லை ஃபண்டமெண்டல் ரைட்டை டிஸ்டர்ப் பண்ற மாதிரி ஒரு ஆக்டா கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் வருது. அப்படி வரும்போது அந்த ஆக்ட் நம்ம வந்து ஏன் எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கேஸ் போடுறாங்க 1951ல. அதுதான் இந்த சங்கரி பிரசாத் சிங் டியோ வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா. இந்த கேஸ்ல என்ன டிசைட் பண்றாங்க அப்படின்னா இது வந்து கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் அப்படிங்கிறது ஒரு லா கிடையாது ஆஸ் பர் ஆர்டிகல் 13 கிளாஸ் 2 படி. ஸோ வந்து தாராளமா வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அமெண்ட் பண்ணிக்கலாம்னு சொல்லி அந்த கேஸ்ல டிசைட் பண்றாங்க. அதுக்கடுத்து என்ன பண்றாங்க அப்படின்னா கோலக்நாத் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் பஞ்சாப் 1967. இந்த கேஸ்ல என்ன சொல்றாங்கன்னா இல்ல ஃபண்டமெண்டல் ரைட் கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் அப்படிங்கிறதும் ஒரு லா தான். அப்போ பார்க்கும்போது அது வந்து நம்ம ஃபண்டமெண்டல் ரைட்ஸை அமெண்ட் பண்ணக்கூடாது, பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இதை டிசைட் பண்றாங்க. ஸோ இந்த ரெண்டுமே பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு சைடுக்கு உண்டான எக்ஸ்டென்ட் இங்க டோட்டலா பண்ணலாம்னு சொல்லிட்டாங்க. இந்த கேஸ்ல கோலக்நாத் கேஸ்ல பண்ணவே முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ இதுவுமே ரொம்ப இஷ்யூஸ் அடுத்தடுத்து நடக்கிறதுனால கேசவானந்த பாரதி வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் கேரளா 1973 இந்த கேஸ்ல என்ன பண்றாங்க அப்படின்னா நீங்க என்ன வேணா அமெண்ட் பண்ணிக்கோங்க, ஆக மொத்தம் பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் மாறாத லெவலுக்கு நீங்க அமெண்ட் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு இந்த கேஸ்ல டிசைட் பண்றாங்க. அப்ப பேசிக் ஸ்ட்ரக்சர்னா என்ன? கான்ஸ்டிடியூஷனை எனாக்ட் பண்ண டைம்ல அந்த டைம்ல காலகட்டத்துல ஒவ்வொரு கான்ஸ்டிடியூஷன்ல எதுலாம் முக்கியமான விஷயம் இது இருந்தாதான் இந்தியன் கான்ஸ்டிடியூஷனுக்கே வந்து ஒரு யூனிக்னஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு சில விஷயங்கள் இருக்கு. அந்த விஷயங்களை வந்து அமெண்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றதுதான் இந்த பேசிக் ஸ்ட்ரக்சர். அப்படி ஒரு வேலை அமெண்ட் பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து ஸ்பெஷல் மெஜாரிட்டி பிளஸ் ரெஃபரண்டம் மூலியமா தான் அமெண்ட் பண்ணணும் இந்த பேசிக் ஸ்ட்ரக்சர்னு சொல்றதுதான் இந்த பேசிக் ஸ்ட்ரக்சர் கான்செப்ட். ஸோ அந்த வகையில பார்க்கும்போது ஃபண்டமெண்டல் ரைட்ஸை நம்மளால அமெண்ட் பண்ண முடியுமோ அப்படின்னா கண்டிப்பா அமெண்ட் பண்ண முடியும். ஆனா பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் வந்து மாறாம அமெண்ட் பண்ணணும். சரி, அப்ப ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் எப்படி அமெண்ட் பண்றது? காமனா ஜென்ரலா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பேசிக் ஸ்ட்ரக்சர் இல்லாத இது ரெண்டா பிரிச்சு போனாம பேசிக் ஸ்ட்ரக்சர் இருக்கக்கூடிய ஃபண்டமெண்டல் ரைட், பேசிக் ஸ்ட்ரக்சர் இல்லாத ஃபண்டமெண்டல் ரைட் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல பேசிக் ஸ்ட்ரக்சர் இல்லாத ஃபண்டமெண்டல் ரைட் பண்ணி பார்த்துப்போம். பேசிக் ஸ்ட்ரக்சர் இல்லாத ஃபண்டமெண்டல் ரைட்டை எப்படி அமெண்ட் பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா ஸ்பெஷல் மெஜாரிட்டி இருந்தாலே போதும். ஆர்டிகல் 368 கீழே நம்மளால அமெண்ட் பண்ணிக்க முடியும். அப்ப ஸ்பெஷல் மெஜாரிட்டினா என்ன? பார்லிமெண்ட்ல ரெண்டு ஹவுஸ்லயுமே 2/3 ஆஃப் த மெம்பர்ஸ் வந்து இருக்கணும். ஓவராலா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 250 மெம்பர்ஸ் வந்து ராஜ்யசபா இருப்பாங்க. அந்த 250 மெம்பர்ஸ்ல 2/3 மெஜாரிட்டி பிரசன்ட் அண்ட் ஓட்டிங். ஒட்டுமொத்தமா 250ல 2/3 பங்கு பேர் அங்க இருக்கணும். அப்போ 2/3 பங்கு அப்படின்னா 160 பேருக்கு மேல இருக்கணும். அந்த 160 பேருக்கு 167 மெம்பர்ஸ்க்கு மேல பிரசன்ட் ஆயிருக்கணும். அந்த பிரசன்ட் ஆன மெம்பர்ஸ் என்ன பண்ணணும் அப்படின்னா ஓட்டு போடணும். அப்படி ஓட்டு போடும்போது
250ல பாதி என்ன அப்படின்னா 120, பாதிக்கு மேல மெஜாரிட்டி என்ன 126. ஸோ அந்த 167 மெம்பர்ஸ் பிரசன்ட் ஆயிருக்கணும். அதுல 126 மெம்பர்ஸ் வந்து அந்த அமெண்ட்மெண்ட்டுக்கு ஃபேவர் பண்ணியிருக்கணும் இந்த ராஜ்யசபா பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி தான் லோக்சபாலையும் ஒட்டுமொத்த மெம்பர்ஷிப்ல 3/2 பங்கு மெம்பர்ஸ் வந்து பிரசன்ட் ஆயிருக்கணும். அந்த பிரசன்ட் ஆன அந்த மெம்பர்ஸ்லயுமே பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்த அந்த ஹவுஸ்னுடைய மெஜாரிட்டியை வந்து அவங்க ஓட்டு போட்டிருந்தா மட்டும்தான் சிம்பிள் மெஜாரிட்டி. அப்படி பண்ணா மட்டும்தான் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் மாதிரியான விஷயத்த வந்து அமெண்ட் பண்ண முடியும். இப்போ பேசிக் ஸ்ட்ரக்சர் இருக்கக்கூடிய ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், பேசிக் ஸ்ட்ரக்சர் இருக்க மாதிரியான ஃபண்டமெண்டல் ரைட்ஸை நம்ம அமெண்ட் பண்ணணும் அப்படின்னா நமக்கு ஸ்பெஷல் மெஜாரிட்டி பிளஸ் ரெஃபரண்டம் ஆஃப் ஈச் ஸ்டேட் அப்படின்னு சொல்லி இது ஒரு புது கான்செப்ட். அப்போ இது எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா சேம் நம்ம முன்ன சொன்ன கான்செப்ட் அப்படியே தான். ஒரு ஹவுஸ்ல வந்து மெஜாரிட்டி 2/3 ஆஃப் த பீப்புள் வந்து ஒட்டுமொத்த மெம்பர்ஷிப்ல 2/3 வந்து பிரசன்ட் ஆயிருக்கணும். இந்த பிரசன்ட் ஆனவங்கல்ல 50% ஓவரால் இருக்கக்கூடிய 50% மெம்பர்ஸ் வந்து அதை அக்செப்ட் பண்ணணும். பிளஸ் ஒவ்வொரு ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர்லையும் அந்த பாஸ் பண்ண அந்த பில்லை கொண்டு போய் கொடுத்து அங்க இருக்கக்கூடியவங்க சிம்பிள் மெஜாரிட்டியில இதை வந்து அக்செப்ட் பண்ணா போதும். இதை வந்து பேசிக் ஸ்ட்ரக்சராகவே இருந்தாலும் கூட நம்மளால கான்ஸ்டிடியூஷன்ல அமெண்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் இந்த கான்செப்ட். ஸோ நான் ஷார்ட்டா சொல்லிடுறேன். ஃபண்டமெண்டல் ரைட்ஸை நம்மளால அமெண்ட் பண்ண முடியுமான்னு கேட்டோம் அப்படின்னா ஆர்டிகல் 368 படி பார்த்தோம்னா இந்தியன் கான்ஸ்டியூஷன்ல எந்த ப்ரொவிஷனா இருந்தாலும் நம்மளால அமெண்ட் பண்ண முடியும். இந்த 3 கேஸ்ல சங்கரி பிரசாத் சிங் கேஸ், கோலக்நாத் கேஸ், கேசவானந்த பாரதி கேஸ்ல வந்து வேரியஸ் ஜட்மெண்ட் வந்து கடைசியாக கேசவானந்த பாரதி கேஸ்ல வந்து பேசிக் ஸ்ட்ரக்சரை வந்து டிஸ்டர்ப் பண்ணாத மாதிரி எந்த மாதிரியான அமெண்ட்மெண்ட் கூட பண்ணிக்கலாம்னு சொல்லிடுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா ஸ்பெஷல் மெஜாரிட்டி மூலியமா பிளஸ் ரெஃபரண்டம் மூலியமா நம்மளால அமெண்ட் பண்ணிக்க முடியும் பேசிக் ஸ்ட்ரக்சராகவே இருந்தாலும் கூட அப்படின்னு சொல்லிட்டு ஃபைனலாக முடிக்கிறாங்க.